கருமாறி பேசுறத விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கிறல்ல. ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி தேடி வந்துட்டு இருக்கிற இந்த கருமாறி சொல்றத விளக்கமா நீ கேட்கலையா? நடந்து முடிஞ்சத பத்தி சொன்னேன், நடந்துட்டு இருக்கிறத சொன்னேன், நடக்க போறதையும் சொன்னேன். ஆனா உன் மனசுல ஒரு தயக்கம் இருக்குது. ஏன்? இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட நான் தெளிவா பேச போறேன். நீ என்னமோ கள்ளங்கபடம் இல்லாத மனசாதா இருக்க. ஆனா உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிறது தவறு. உன்னை சுத்தி இருக்கிறவங்க நல்ல மனசோட இல்ல. உங்ககிட்ட வந்து நல்ல விதமா பேசுறாங்கிறதுக்காக அவங்க நல்லவங்களும் இல்ல. உன்கிட்ட மூஞ்சிய காட்டி பேசுறாங்க, அவ சிரிச்சு கூட பேசுறது இல்ல, அப்படிங்கிறவங்க எல்லாம் கெட்டவங்களும் இல்ல. அத முதல்ல தெரிஞ்சுக்க. தான் காரியத்தை நடத்திக்கிறதுக்கும் சுயநலத்தோட இருக்கிறதுக்கும் தான் அந்த சிரிப்பும் புன்னகையும் மகிழ்ச்சியும் கொடுத்து ஒருத்தரோட மனசை கலைக்கிறவங்கெல்லாம் நல்லவங்க. ஆனா மனசுல பட்டத எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுறாங்கன்னு நீ திட்டிட்டு இருக்கிறீல்ல, அவங்களை எல்லாம் நீ கெட்டவங்கன்னு நினைக்கிற. அதுதான் தவறு. நடிக்கிறதுக்கு அவசியம் இல்லாதவங்க நடிக்க மாட்டாங்க, அவசியத்தோட பழகிறவங்க தான் நடிப்பாங்கிறத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லட்டுமா? கரும்பு தோட்டத்துக்கு யானைய காவலா நிக்க வச்சிருக்க. நான் சொல்றது புரியலாத மாதிரி நீ பாக்குற. யோசிச்சு பாரு, உனக்கு நான் புரிய வைப்பேன். கரும்பு தோட்டத்துக்கு யானைய காவலா வச்சா அந்த கரும்பு தோட்டம் என்னாகும்? அப்படித்தான் இருக்குது இப்போ உன் நிலைமை. அப்படித்தான் இருக்குது உன் நிலைமை. புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நான் வந்து வந்து சொன்னாலும் தினமும் நான் உன்னை தேடி வர்றேங்கிற அலட்சியம் உனக்கு இல்ல. எங்கெங்கோ என் பிள்ளைக நான் வரமாட்டேனான்னு காத்து கிடக்குறாங்க. ஆனா உன்னை தேடி நான் வர்றேன்னா என் புள்ள வருத்தத்தோட இருக்கிற, என் புள்ள வழி தெரியாம இருக்கிற, என் புள்ள இருக்குள்ள இருக்கிற, உனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து இதுதான் உன் பாதை, இதுல நீ நடந்து போ தாயேன்னு உன்னை வழி நடத்தி விட்டு உனக்கான வாழ்க்கையை சரிபடுத்தி கொடுத்து உன் மகிழ்ச்சியை உன் கூட அனுப்பி நிரந்தரமான மகிழ்ச்சி, நிலையற்ற மகிழ்ச்சி அல்ல, நிரந்தரமான மகிழ்ச்சி உன் கூட வரணும்னு தான் இந்த கருமாறி ஆசைப்படுறேங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ யார நம்ப கூடாதோ அவங்கள நம்புற, யார நம்பணுமோ அவங்கள தள்ளி வச்சிருக்க. இப்படி எல்லா செயல்லையுமே குழப்பத்தோட நீ இருக்கிறதுனாலதான் இப்ப நான் சொன்ன பாத்தியா, கரும்பு தோட்டத்துக்கு யானைய காவல் வச்சிருக்கிறேன்னு இப்ப உன் குடும்பம் அந்த வழியில தான் போயிட்டு இருக்குது. நம்ப கூடாதவங்க கிட்ட மனசுல இருக்கிறதையெல்லாம் கொட்டிட்டு இருக்கிற. உன் குடும்பத்தை திசை திருப்பணும்னு நினைக்கிறவங்கள அவங்களா இருக்காது. இல்ல அவங்க எல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க, அது எப்படி இவங்க அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்க. ஆனா நில குலைச்சு போடுவாங்க குடும்பத்தை. உன் குடும்பத்தை உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அனாதையா நீ நிக்கணும், நடுத்தெருவில் நீ நிக்கணும், தனிமரமா நீ நிக்கணும், வாழ்வை இழந்து நிக்கணும், பிள்ளைகளை இழந்து நிக்கணும், தொழிலை இழந்து நிக்கணும், வேலை இல்லாம இருக்கணும், ஒவ்வொருத்தருட்டையும் கையேந்து நிலைமைய வைக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லத்தான் வந்த. கரும்பு தோட்டத்துக்கு யானைய காவலா வைக்காத. இப்போ உனக்கு உன் மனசுல நான் பேசுவேன், அதை யார பத்தி சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன நடந்தது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது, யாரால நடக்குதுங்கிறது தெளிவா உங்ககிட்ட சொன்னாலும் உனக்கு புரியறது இல்லைங்கிறது தான் என்னோட கவலையா இருக்குது. இந்த கருமாரியோட கவலைய புரிஞ்சுக்கோ. உன் கண்ணுல இருந்து தண்ணி வந்தால ஆனந்தத்தோட நான் பார்க்க மாட்டேன்.
உன் கண்ணுல இருந்து தண்ணி வடிகிறப்ப என் கண்ணுல இருந்து தண்ணி வடியுது. அதனாலதான் உன்னை தேடி 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 வந்து ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல கருமாறி இருக்கிற, இந்த இடத்துல நின்னு உன்னை காப்பாத்தணும்னு நான் நடத்திட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல நீ நேர்ல வந்து என்னை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்குண்டான வேலைகளை இங்க தொடங்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் மேலோங்கி நிக்கணும்னு விருப்பப்படுறேன். இந்த இடத்துல இருந்து நீ என்னை நேர்ல வந்து சந்திக்கிறப்போ உன் மனசுல நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொட்டி கொட்டி கொடுக்கணும்னு இந்த கருமாறி காத்திருக்கேன். அதுக்கான வழிதடத்தையும் இப்போ இந்த பிள்ளைக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்தலம் கட்டணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்குண்டான வழிதடை இந்த பிள்ளைக்கு இல்லை. உன்னால முடிஞ்ச உதவியை இந்த பிள்ளைக்கு செஞ்சா இந்த ஸ்தலம் இங்க உருவாகிற கடமை உன் கையில இருக்குது. நேர்ல வந்து யாருக்கும் என்னால உதவி செய்ய முடியாது. யாராவது ஒரு ரூபத்தின் மூலமாதான் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் என்னால எதுவும் செய்ய முடியுங்கிறது உனக்கும் தெரியும். ஓ ரூபத்துல இந்த பிள்ளைக்கு உதவி செஞ்சு இந்த இடத்துல என்ன மேலோங்கி நீ வைப்பாங்கிற நம்பிக்கையில இப்ப உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். உன்னை போல பல பிள்ளைகளுக்கு இங்கிருந்து வாக்கு கொடுத்து என் வாக்கு பழிச்சு வாழ்க்கைய தீர்மானிச்சு கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் காப்பாத்தணுங்கிறது இந்த கருமாரியோட ஆசைங்கிறத என் பிள்ளையா இருக்கிற நீ புரிஞ்சுக்கோ. ஊராறு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தன்னால வளரும். இந்த தாய்க்கு ஒரு இருப்பிடத்தை உருவாக்கி நீ கொடுத்தீனா உன் குடும்பத்தை உருவாக்கி அடுத்தவங்க பறிச்சு வச்சிருக்கிறத பிடுங்கி உன் கையில நான் கொடுப்பேன். பிள்ளையே, உனக்கும் இங்க நேர்ல வந்து என்ன பார்க்கணும்னு ஆசைதானே? கூடிய விரைவில் அத இங்க நிரூபிச்சு காட்டலாம். சரியா? கவலைப்படாத, ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் துணையா இருக்கேன். உனக்காக செய்யப்பட்ட பூஜைகள் இங்க காத்திருக்கு. உனக்காக செய்யப்பட்டு வச்சிருக்கிற 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜை செய், பரிகாரம் செய். இங்க பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த பூஜையில உன் குறைவை நிறைவாக்கிக்கன்னு சொல்ற இந்த கருமாரி. குழப்பம் வேண்டாம், கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், துரோகி வேண்டாம், எதிரி வேண்டாம். நிலையான மகிழ்ச்சி, நிலையான சந்தோஷம் தேவைப்பட்டத இந்த கருமாரி கையால வாங்கி எதிரியின் கையில சிக்கப்பட்டு சூழ்ச்சிகள் சிக்கப்பட்டு செய்வினையால பாதிக்கப்பட்டிருக்கிற உன்னை காப்பாத்தி கொடுக்கிற இந்த கருமாரி. நான் சொல்றேனேன்னு வேதனைப்படாத, வருத்தப்படாத. அந்த சூழ்நிலையை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறேன். 48 நாள் பூஜையில வச்ச எந்திரத்தை வாங்குற பிள்ளைகளுக்கு பூஜையில வச்ச இந்த கயிறு அனுப்பப்படும். உடல் நிலையில சோர்வு, தாங்க முடியாத வலி, செய்வினையால கைகால் பலமிழந்து கிடக்கிற உன்னை தூக்கி நிறுத்துற சக்தி என்கிட்ட இருக்குங்கிறத நம்பி இந்த கருமாரிக்கு, இந்த கருமாரியின் இருப்பிடத்திற்கு உன் கையில் இருக்கிற காணிக்கை அனுப்பு. உன்கிட்ட மடியேந்தி மடிப்பிச்சை கேட்கிற இந்த கருமாரி, காரணத்தோட கேட்கிற இந்த கருமாரி, உன் காணிக்கையின் மூலம் இங்க நடக்கிற பூஜைய மடியேந்தி கேட்கிறவங்கிட்ட உன்னால முடிஞ்ச காணிக்கைய அனுப்பு. பூஜையில கலந்துக்கோ. 48 நாள் பூஜையில் வச்சத வாங்கு. நிரந்தரமான தீர்வு உனக்கு கொடுக்க இந்த கருமாரி காத்திருக்கேங்கிறத மனசுல பதிய வச்சுக்கோ. நல்லதை நடத்தி கொடுக்க போறேன். இந்த ஆத்தா நல்லதை நடத்தி கொடுக்க போறேன். உனக்காக காத்திருக்க இந்த கருமாரி. கள்ளங்கபடம் இல்லாத உன்னை காப்பாற்ற காத்திருக்க இந்த கருமாரி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி,
ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம்